எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்ற பாடலை பாடிய புலவர் யார்? தாரா பாரதி. கடலில் நான் ஒரு டேஸ் என்று நீ காட்டும் என புலவர் கீழ்கண்ட எவற்றை கூறுகிறார்? முத்து. தாரா பாரதி எழுதிய கவிதை நூல்களில் தவறானது எது? தீக்குச்சிகள். தாரா பாரதியின் கவிதையில் வெளியிடப்பட்ட கருத்து யாது? தன்னம்பிக்கை கொள். தன்னம்பிக்கை கொள்வதின் முதல் படி யாது? தன்னை அறிவது. மக்கள் கவிஞர் என்று போற்றப்படும் கவிஞர் யார்? கல்யாண சுந்தரம். உழைக்கும் மக்களின் துயரங்களை, பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் மூலம் பரவலாக்கிய புலவர் யார்? புதுமை பித்தன். எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம் எவை எல்லாம் கவிதைகளாக மாறும் என்று தன் பாடலில் குறிப்பிடுகிறார்? வேர்வை. மக்கள் கவிஞர் பிறந்த ஊர் எது? செங்கற்படுத்தான் கோட்டை. எனது வலது கை என்று பட்டுக்கோட்டையரால் யாரால் பாராட்டப்பட்டார்? பாரதிதாசன். அவர் கோட்டை நான் பேட்டை என வேடிக்கையாக சொன்னவர் யார்? உடுமலை நாராயண கவி. 17 வகை தொழில்களில் ஈடுபட்டு வாழ்ந்தவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கல்லைத்தான் மண்ணைத்தான் என தொடங்கும் தனிப்பாடலை பாடிய புலவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். யாருக்கு குமரகண்ட வலிப்பு வருவதாக ராமச்சந்திர கவிராயர் தன் பாடலில் கூறுகிறார்? படம் படைத்தவர்களுக்கு. பரங்குன்றுளான் என்று குறிப்பிடப்படும் கடவுள் யார்? திருப்பரங்குன்றம் முருகன். ராமச்சந்திர கவிராயர் அவர்கள் யாரை குணக்கடலே அருட்கடலே என்று அழைக்கிறார்? திருப்பரங்குன்றம் முருகன். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லமை கொண்ட புலவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். எல்லிஸ் துரைக்கு கல்வி கற்பித்த புலவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். ராமச்சந்திர கவிராயர் அவர்கள் சென்னை கல்வி சங்கம் சார்பில் யாருடன் இணைந்து சதுரகாதியை வெளியிட்டார்? தாண்டவராய முதலியார். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.